ஹலோ ஆல் வணக்கம். இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அட் சென்ட் லூசியா. கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் வென்யூ தான். இந்த போன மேட்ச்ல பார்த்தோம். ஈராக் சவுத் ஆப்பிரிக்கா யூஎஸ்ஏ ஜஸ்ட் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்கிலாந்து வந்து அவங்களோட ஆடுறாங்க. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? யூஎஸ்ஏ சவுத் ஆப்பிரிக்கா பத்தி ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. முன்னாடியே சொன்னேன், பாட்மேன் மாதிரி ஒரு ஆளு ஒரு ஈஸி ஸ்கேப் கோட்டு. ஆமா. எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து 3 விக்கெட் எடுத்தாரு ககிசோர் ரபாதா. ஓகே, ஒன்னு வந்து அந்த ஸ்டீவன் டெய்லர் வந்து மிட் ஆஃப் மேல அடிக்க போய் அவுட்டு ஒன்னு. ரெண்டாவது ஒரு லெக் சைடு ஆஃப் வாலி அந்த நிதிஷ்குமார் அடிச்சு அவுட் ஆனாரு, 6 போக வேண்டியது. இன்னொன்னு ஒரு ஃபுல் டாஸ் லெக் சைடு. அடுத்தது 2 ஓவர்ல 28 ரன். அந்த 6 அவர் கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா ஹர்மீத் சிங் 11 பால்ல 22 ரன் வந்திருக்கும். ஓகே, இப்ப நீங்க எப்படி யோசிக்கணும்னா, கிரிக்கெட்டை வந்து எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஹவு த இன்ஃபுளுயன்ஸ் ஹஸ் பின் கிரியேட்டட் இன் ஒட்டினியல் பாட்மேன் வந்து இந்த காலை ஒடிச்சிருப்பாரு இன்னைக்கு. முதல்லயே ஒண்ணு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா, நீங்க 3க்கு 3 ஜெயிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஏன்னா 3 ஸ்ட்ராங் டீம் இருக்கு. முதல்லயே என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணோம், இங்கிலாண்டும் வெஸ்ட் இண்டீஸும் யூஎஸ்ஏவை பின்னாடி ஆடுவாங்க. இப்ப இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஆடுற மேட்ச்ல ஒரு பெரிய டீம் அடி வாங்கும். ஓகே, 2 தான் ஜெயிக்க முடியும். அப்ப உங்களுக்கு வந்துட்டு இந்த 3-வே டை வந்துருச்சுன்னா கடைசியில வச்சு உங்களுக்கு வந்து நெட் ரன் ரேட் வச்சு சொருகி காலி பண்ணிடுவாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 18வது ஓவர்ல தப்ரேஷ் ஷாம்சிக்கு கொடுக்குறீங்களே, நீங்களே எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சரி, அட்லீஸ்ட் அந்த 18வது ஓவரை மார்க்கோ யான்சனுக்காவது கொடுத்துருக்கலாம்ல. அதைத்தான் சொல்றேன் பாருங்க சார். நான் ஓப்பனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். மார்க்கோ யான்சன் இஸ் அ போலர் who's not a expert death bowler. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், அவர் மிடில் ஓவர்ஸ்ல போட்டு 10 ஓவருக்குள்ள நீங்க முடிக்க பார்க்கணும். இப்ப ஓகேவா, தட் இஸ் த ஒன்லி திங் யூ காட் டு டூ. அப்படிங்கும் போது இப்ப நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்க, ஒட்டீனியல் பேட்மேன் பதில யாரை டிராப் பண்ணுவீங்க, யாரை டிராப் பண்ணுவீங்கன்னு கேட்காதீங்க. இஸ் த லீடர் ஆஃப் த அட்டாக். போன மேட்ச்ல அதுதான் நம்ம சொன்னோம். 2 ரன் அடிக்கணும், 2 டாட் பால் அவர் போட்டுருக்காரு. முதல் பேரு ஒட்டினியல் பாட்மேனை எழுதிட்டு மீதி 10 அப்புறம் எழுதுங்கன்ற நானு. இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி எ டிபேட். நார்க்கே அது பழையபடி என்னன்னா, தம்பி நீ 6 ஸ்டாண்டர்டு, இந்த 8 ஸ்டாண்டர்ட் பசங்க 2 பேர் இருக்காங்க, ரபாடா நோக்கியா, சம்சி 9 ஸ்டாண்டர்ட் பையன் இருக்கான். அவங்களாம் விளையாட்டு, நீ 6 தானே, கொஞ்ச நாள் ஓரமா உட்காரு அப்படின்னு உட்கார வச்சிருக்காங்க பாட்மேன். அதுதான் நடந்திருக்கு. போன மேட்சே இன்னொன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஆண்ட்ரிக் நார்க்கே பழைய நார்க்கியவா வர ஆரம்பிச்சுட்டாரு ஐபிஎல் அப்படின்னு. நாக்கியா வராரு. இப்ப அடுத்த மேட்ச் முழுசா நேபாளோட சந்திரமுகியா மாறிடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த நியூயார்க் விக்கெட்ல திருப்பி சொல்ற, யாரு போட்டாலும் உங்களுக்கு ஒரு பயங்கரமா இருக்கும் மால்கம் உங்களுக்கு. மார்ஷல் மாதிரி போட்டாரு நியூயார்க் பிச்சில். யாரு போட்டாலும் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு உங்களுக்கு ஆண்டி ராபர்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சாரு. ஓகே, சோ நீங்க என்ன கொஞ்சம் பிச்சு வந்து ஒரு டீசென்டான பிச்சுன்னு வந்தோடனே இது ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இந்த பிச்சு வந்து ஒன் ஆஃப் த ஹை ஸ்கோரிங் வென்யூஸ் அப்படின்னு. கவாலி இன்னைக்கு 4 ஓவர்ல 40 போயிட்டாரு. கேஷவ் மகாராஜ் ஒருத்தர் தான் நல்லா போட்டாரு. ககிசோர் ரபாதா 4 ஓவர்ல 18 ரன் 3 விக்கெட். when you see the output you really feel happy. ஓகே, 4 ஓவர்ல 18 ரன் 3 விக்கெட். let us be honest to say that it is a match winning performance as far as analysis is concerned. Absolutely right, there is no denying the fact on that. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்கிறேன்னா, அந்த ஸ்டீவன் டெய்லர் அடிச்ச ஷாட் மிட் ஆஃப் மேல போயோ, இல்லைன்னா நிதிஷ்குமார் அடிச்சது பிக்கப் பிளிக் 6 போயோ, அதையும் விட்டுருங்க. ஒரு ஜூசி ஃபுல் டாஸ் ஹர்மீத் சிங்க்கு, அந்த ஃபுல் டாஸ் அவர் கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா மேட்ச் எப்படி வேணா போயிருக்கலாம். நீங்க 18 ஆமா ரன்ல பீடா, இன்னொரு பாயிண்ட், ரபாடா போட்டது எல்லாமே அகைன் விண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு. மார்க்கோ யான்சன் போட்ட எண்ட்ல வந்து விண்ட் அவருக்கு அகைன்ஸ்டா இருந்துச்சு. ஈஸியா 6 போச்சு. Honestly speaking, 4 overs 18 runs 3 wickets is a good performance. I'm not denying that. நீங்க வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னா நீங்க எப்படி பார்க்கணும்னா, வெதர் இட்ஸ் மேட்ச் வின்னிங் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். ககிசோரபாதம் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க, ஒரு டோக்ரஷன் யார்கர் நச்சுன்னு வாங்கிட்டு போய் ஒரு காட் பீரியட் டப்புன்னு ஒரு பால் ஹெல்மெட் அடிக்கிற ஒரு பால். தட் இஸ் வாட் யூ காட் டு கெட் ஃப்ரம் அ போலர் ஹூஸ் அன் அப்சல்யூட் லெஜெண்ட். நீங்க அதை புரியாம இப்ப யூஎஸ்ஏ தவிர வெஸ்ட் இண்டீஸோ இங்கிலாண்டோ எந்த டீம் இந்த சிச்சுவேஷன்ல இருந்திருந்தாங்க, 2 ஓவர்ல 28னா கேம் முடிச்சிருப்பாங்க. ஊரான் வெளுத்து விட்டுருப்பாரு. 2 பால் ஸ்பேர்ல. அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ 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 ரொம்ப கிளியரு. தப்ரேஷ் ஷாம்சி 4 ஓவர்ல 50 ரன் கொடுத்துட்டாரு. அவரை டிராப் பண்ணிட்டு ஒட்டினியல் பாட்மேனை நீங்க எடுத்துன்னு வரீங்க. பட் வாட் ஆர் யூ இல்ல, ட்ரைங் டு அச்சீவ்? வாட் ஆர் யூ அதுதான் பீடா, ட்ரைங்? ஒரு நிமிஷம்.
இந்த நேபாள் மேட்சுக்கு ஒண்ணு இப்போ உடையாத ஒரு விஷயத்தையே ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கறத கேள்வி. சப்ரேஷ் அம்சி உள்ள எது கொண்டு வரணும், திருப்பி ஏதோ அதை நீங்க சொன்னீங்களே ஏதோ போன ஓனான் எடுத்து எங்கேயோ விட்டாங்கன்னு, அந்த கதை தான். இப்ப அதுதானே ஆச்சு. அதுதான் ஆச்சு, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. வேலியில இருக்கிற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு நல்ல ஒரு போலிங் யூனிட், செட்டில் ஆற போலிங் யூனிட். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப ஒட்டினில் பாட்மேன் அவ்வளவு கான்பிடன்டா வந்து இவ்வளவு மேட்சும் போட்டிருக்காரு. அவரை டிராப் பண்ணிட்டு நீங்க திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் அவரு. அப்படிங்கும் போது அவர் எப்படி ஆட பாப்பாரு, ஐயோ நாங்க ஒரு மேட்ச் சரியா போடலன்னு டிராப் பண்ணிடுவாங்க, திருப்பி உட்கார வச்சிருவாங்க, அந்த 9th பையன் வந்துருவான் திருப்பி அப்படின்னு தான் நினைப்பாங்க. உங்களுக்கு எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க நீங்க. அத பிளேயரோட மென்டாலிட்டி, அந்த ஷூட்னஸ், அந்த ஸ்மார்ட்னஸ், அது இல்லாததுலாம் தான் எதுவுமே ஜெயிக்கிறது கிடையாது. இப்ப அடுத்த மேட்ச் அவர் என்ன பண்ணுவாரு, யோசிச்சுனே வருவாரு. ஐயோ ஒருவேளை நான் இந்த மேட்ச் நான் வந்துட்டு நிறைய ரன் கொடுத்துட்டேன்னா அடுத்த மேட்ச் திரும்பங்கிறமோன்னு எவனா ஒருத்தர் ஸ்டாட்ஸ் கொடுப்பான், என்ன டிராப் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. இஸ் he going to be the same ஒட்டினில் பாட்மேன்? You don't know. டாப் பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாரோடையும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லாரும் மென்டலி ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. உடனே என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் வந்து என்னோட இடத்துக்கு நான் ஆடணும். அனதர் அன்கன்வின்சிங் வின். பட் யூ டேக் இட் ஒன்லி ஒன் திங். இப்ப என்னன்னா உங்களுக்கு இப்ப 5-5 ஜெயிச்சு போயிருக்காங்க. they are unbeaten. that is definitely going to be a confidence. it's moving forward. we reflected about their batting which has been extremely poor. ஒரு 194 போர்ட்ல போட்டாங்க. வாட் எவர் அது எவ்வளவு நல்ல பிச்சோ யார் ஆப்போசிஷனோ தட் டசன்ட் கவுண்ட். ஏன்னா இந்த 4 மேட்ச்ல உங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 109 for 6. இந்த குரூப் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா they have got the least average score than anyone else. டிஸ்பிளே நேஷன் சொல்றேன் நானு, இந்த ஓமான் பாப்பா நியூகினில விட்டுருங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா the least average score இவங்க அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது that 191 will definitely give them a confidence which going to the next stage. பட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட போலிங் யூனிட் அவங்களே தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு படுகேவலமான ஒரு திங்கிங். இப்ப நான் என்ன சொன்னேன்னா, போலிங் நல்லா போகுது, நீ மகாராஜ் மாதிரி ஓவர்ல டிராப் பண்ற. ஃபர்ஸ்ட் ஓவர்ல என்ன பியூட்டிஃபுல்லா போட்டு தூக்கினார் பாருங்க அந்த ஆரோன் ஜட்ஜ். அதான் உங்க மெயின் பேட்ஸ்மேன். வாட் எக்ஸாக்ட்லி ஆர் யூ ட்ரைங் டு அச்சீவ்? எனக்கு வந்து விஷயமே எனக்கு புரியல. உன்னோட போலிங் நல்லா போயிட்டு இருக்கு, உன்னோட பேட்டிங் சரியா வரமாட்டேங்குது. இந்த ரீசா ஹெண்ட்ரிக்ஸை பத்தி போன தடவை சொன்னோம். முக்கி 49 பால் 43 பால் 49 ரன் அடிச்சாரு அப்படின்னு. அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ரீசா ஹெண்ட்ரிக்ஸை விட்டுட்டு ஒருவேளை would have tried Ryan Rickelton to an extent that can be justified where you are trying to fix your batting order. போலிங் வந்து எல்லா மேட்சும் பால் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீமை போயிட்டு நீங்க உடச்சி எடுத்துட்டு வரீங்களே, ஹவு திங்ஸ் ஆர் கோயிங் டு ஒர்க்? ஒருவேளை இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டு வந்தாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி நாக் அவுட் கேம் ஃபார் தம். சவுத் ஆப்பிரிக்காவோட அவங்க இங்கிலாந்து தோத்துட்டாங்கன்னா அவனோட ஆட்டம் க்ளோஸ். என்ன ஆப்போது தெரியாது வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து மேட்ச். இப்ப அந்த மேட்ச்ல அவங்க தோத்துட்டாங்கன்னா then imagine the pressure at which England is going to come, because they know they've already struggled in the tournament to reach this stage. இந்த ஒரு மேட்ச் தோத்துட்டு வந்தாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a do or die. அப்படிங்கும் போது எனக்கு வந்து இந்த கான்செப்டே புரியல. ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்ச் ஒட்டினில் பாட்மேன் வந்துருவாரு. பட் that is not at all giving any good signal to any players at all. There is not, players will always feel insecure about it. ஷாம்சி agreed. போன மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாரு, இந்த மேட்ச் சரியா போடல. நான் ஒரே ஒரு கேள்வி, ஷாம்சி உங்க ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் நீங்க ஆனஸ்டா பேசுறீங்க இல்லையா? அதான் ஃப்ரெண்ட பாருங்க. நம்ம இப்ப ஹானஸ்டா இங்க நம்ம பேசலன்னா நம்ம வியூவர்ஸுக்கு நம்ம பண்ற துரோகம் அது. அவங்க வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணி நம்ம என்ன சொல்றோம், நம்ம எக்ஸ்பர்டீஸ பார்த்து அவங்க கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா நியாயத்தை நியாயமா பேசணும். எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும். அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்தியாவுக்கு அப்புறம் சொன்னோடனே இவங்க பொட்டன்ஷியல் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் அப்படின்றதான் நம்மளோட எபிசோட்லயே ரிவ்யூ பண்ணோம். நீங்க கேட்டீங்க என்ன பீடா காரி வெரி சீரியஸ் அபவுட் வாட் யூ ஆர் சேயிங் அப்படின்னு. அதனால எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணுன்றதுனால அவங்க இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நான் கொடியேற்றிட்டு நான் சொன்னேன், வியூவர்ஸ் வந்து they don't want to see it. மட்டமான கேப்டன்சி இந்த மார்க்ரம் பண்ணது. நீங்க வாட் எவர் இட் இஸ், ஈவன் தோ இஸ் நாட் a டெத் bowler மார்க்கோ என்சன், இந்த மாதிரி தப்ரேஷ் ஷாம்சி செமடி வேற அந்த நேரத்துல இருந்த ஆப்ஷனுக்கு அதான் பெட்டர் பீடா. 18வது ஓவர் வேற வழி இல்ல, ஷாம்சியா யான்சனா யான்சனுக்கே கொடுத்துக்கலாம். அப்படிங்கும் போது இல்ல இதே தப்ரேஷ் ஷாம்சி கேஷவ் மகாராஜ் மாதிரி, கேஷவ் மகாராஜ் பியூட்டிஃபுல்லா போட்டாரு 4 ஓவர். இதே 20வது ஓவர் போட்டு டிஃபெண்ட் பண்ணார்ல மகாராஜ் 9 ரன். அததான் நான் சொல்றேன். இப்ப ஷாம்சி 3 ஓவர்ல ஒரு 16 ரன் 2 விக்கெட் எடுத்திருந்தாருன்னா then that confidence would have taken him to bowl the 18th over, which is not a problem at all. அப்படிங்கும் போது அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு லென்த் விழவே இல்லை, நிறைய ஆஃப் டிராக்கர் போட்டார், பின்னாடி எல்லாம் போய் 6 அடிச்சாங்க.
when he was struggling அப்படிங்கும் போது அவருக்கு நீங்க திருப்பி குடிக்கிறீங்க. மார்க்கோ ஆன்சர் போல் 2 good overs in power play. திருப்பி 3வது ஓவர் ஒரு பவர் பிளே கொடுத்தாங்க. அந்த ஓவர்ல எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. நான் இல்லைன்னு சொல்லல. மார்க்கோ ஆன்சர் இஸ் நாட் a specialist death bowler which I still insist. But Tabraiz Shamsi which he didn't bowl 3 good overs போது 4th ஓவர் நீங்க யாருக்கு கொடுப்பீங்கன்னா it is definitely going to be மார்க்கோ ஆன்சர். இது பாட்டம் லைன் காமன் சென்ஸ். நான் திருப்பி உங்களை கேட்கிறேன், 2 ஓவர்ல 28 ரன். இப்ப கோஸ் வந்து நான் உங்களுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்லையா? இப்ப நான் ஒன்னு என்ன சொல்றேன், ஒரு பிராண்டன் கிங் ஆடுறாரு. ஓகே, ஒரு பிராண்டன் கிங்கும் அக்கீல் ஹுசைனும் ஆடுறாங்க. 2 ஓவர்ல 28ன்னா மேட்ச் என்ன ஆயிருக்கும் நான் உங்களை கேட்கிறேன். அதுக்கப்புறம் அடிச்சு ஜெயிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதத்தான் நான் சொல்றேன். இவங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதே ஒரு வில் ஜாக்ஸோ ஒரு அதில் ரஷீதோ ஒரு அந்த மாதிரி இருந்தாங்கனால அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதத்தான் நான் சொல்றேன். அவங்க இன்னைக்கும் அவங்க தப்பிச்சிட்டாங்களே ஒழிய இட் இஸ் a real unconvincing win. இங்கிலாண்டோட இவங்க தோத்தாங்கன்னா கடைசி மேட்ச் வெஸ்ட் இண்டீஸோட உங்களுக்கு ஜெயிச்சாலும் 4 பாயிண்ட் தான் போக முடியும். மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்கன்னா திருப்பி வந்து நெட் ரன் ரேட் தான் போக போகுது. ஹோப்ஃபுல்லி தட் ஹேப்பன்ஸ். இதுக்கு மேல இது ரிஃப்ளெக்ட் பண்ணி பிரயோஜனமே இல்ல. ஒரு பாசிட்டிவ் வந்து குவிண்டன் டிகாக் ஃபார்முக்கு வந்தார். அது கொஞ்சம் சந்தோஷம் உங்களுக்கு. டெஃபினட்டா அதுல ஒண்ணு எந்த நல்லா ஆடினார். மாக்ராமும் இன்னைக்கு நல்லா ஆடினார். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, மாக்ராம் ஆல்சோ பேட்டட் வெல் என்றதுனால தட் இஸ் டெஃபினெட்லி a positive sign. They were not really dependent on again David Miller, Henrik Klassen and Tristan Stubbs, even though both of them really did a very good job in finishing it off well. This is a positive sign for them. There is no second thoughts about it. இதுல ரொம்ப எந்த இதுவும் கிடையாது. இனிமே they will think about what they should do அப்படின்னு. இப்ப வந்துட்டு நீங்க கேப்பீங்க அடுத்து ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி யூஎஸ் பத்தியும் சொல்லிருங்க. நல்லா ஆடினாங்க. அந்த கவுஸ் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்டர் 19 பிளேயர். அவர் சூப்பரா ஆடினாரு. ஒரு சிங் நல்லா ஆடினாரு. அவங்க இன்னைக்கு கேப்டன் இல்லாட்டியும் மற்றவங்க எல்லாருமே தே ஸ்டெப்ட் அப் வெல். நேத்ரவல்கர் சூப்பரா போட்டாரு. அந்த 19th ஓவர் 4 ரன் கொடுத்தாரு. ஸோ as a team they performed well, punched above their weight தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கும். இதுக்கு மேல நீங்க அவங்களுக்கு கிரெடிட் இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. டாப் கிளாஸ் கிரிக்கெட். அந்த மொனாங்க் பட்டேல் இருந்திருந்தாருன்னா அந்த ஷயான் ஜஹாங்கீர்ன்றவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். வேற வழி இல்லாம அவரையும் வந்துட்டு ஒரு நம்பர் 6ல இறக்குனாங்க. அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு அதுவும் அவங்களுக்கு போச்சு. அதே மாதிரி நம்ம எனக்கு have no second thoughts. Corey Anderson is not the same Corey Anderson even though is experienced. அப்படிங்கும் போது ஆரோன் ஜோன்ஸ் ஃபெயில் ஆன உடனே பாதி போயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன், அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அங்கதான் மேட்ச். அதான் நீ 5 விக்கெட் எப்பயோ போயிடுச்சு. அப்படிங்கும் போது ஹர்மீத் சிங்கும் ஆண்ட்ரேஸ் கவுஸும் இருக்கும் போது they should have targeted to win it. ஒடினில் பாட்மேன் இருந்திருந்தாருன்னா I'm telling you they would have won by 40 runs margin. I'm telling you no ifs and buts. ரன் ரேட் நல்லா ஏத்தி வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஜெயிச்சுட்டாங்க. வாட் எவர் இட் இஸ். இன்னும் 2-2 ஜெயிச்சுட்டாங்க. நெட் ரன் ரேட்லாம் பத்தி கவலை இல்லை. ஸ்டேட் செமிஃபைனல்ஸ். பட் 2-2 ஜெயிப்பாங்களா? பிகாஸ் they been playing all the weaker teams till now even though they are unbeaten for 5 games. Now comes a real test. Are they going to really, now South Africa has to really punch above their weight to make sure that they get into the next round, because the opponents are not going to be any easier at all when you're going to play teams which are good enough or even better than them. They have performed better. அப்படிங்கும் போது யூஎஸ் பாத்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல 5 விக்கெட்டை விட்டதுக்கு அப்புறம் both ஹர்மீத் சிங் and ஆண்ட்ரீஸ் கோஸ் still carried hope. They tried. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்தீப் சிங்லாம் நான் சொல்றேன், எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த ஷாட்லி வன்ஷால் வைக்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பேட்டிங் ஆடுவாரு. முன்னாடியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஓவர்ல 28 ரன் கொடுத்தாரு. அங்கதான் போச்சு. பேட்ல பட மாட்டேங்குது. சோ நீங்க எதனால வந்து அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் அவர் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சோ இதுக்கு மேல நீங்க யூஎஸ் கிட்ட எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஹெவி எட்ஜ் கொடுத்தோம். நான் 62-38 சொன்னேன். நீங்களும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும். 62-38 ஆவல தம்பி. இது வந்துட்டு it could have been much closer had they batted well. The predictions, both of us predictions would have gone wrong badly. What they lacked is experience and not skill. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. They gave South Africa a run for their moneyன்றதுனால you can put your hand up and say just this extraordinary performance from the United States. அதுல எதுவுமே இல்லை. அதான் நான் சொல்றேன். They don't have the legs to go to the next round. There is a big ask for them. இன்னும் 2 மேட்ச் இருக்கு. Do they have legs to just pluck one from the major teams? அதை பண்ணா கூட அவங்க they can put their hand up and say well done. அதை அவங்க பண்ணலேனாலும் they have played very good cricket. They didn't succumb today, to South Africa's pressure, when they are chasing 195. Canada ஓட அந்த 195 அவங்க அடிச்சாங்கன்னா again Canada's experience with the bowling that came to the fore.
இங்க பாத்தீங்கன்னா நோ மேட்டர் வாட் ரபாதாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, 2 bowler அங்க ஹர்மீத் சிங் வந்து சூப்பர்வா போட்டாரு எக்கனாமிக்கலா, நேத்ரவால்கர் சூப்பர்வா போட்டுட்டு விக்கெட் எடுத்துட்டாரு. இங்க உங்களுக்கு ககிசோ ரபாதா வந்து எக்கனாமிக்கலா போட்டு விக்கெட்டும் எடுத்துட்டாரு, மகாராஜும் எக்கனாமிக்கலா போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு. அப்படிங்கும் போது நீங்க 195 சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இவங்க வந்து 18 ரன்ல தோத்துருக்காங்கன்னா யூ ஜஸ்ட் காட் டு சே வெல் பிளேட் யூஎஸ்ன்னு. இதுக்கு மேல வந்து என்ன சொல்றது, குடோஸ் டு யூஎஸ்ன்னு சொல்லுவேன். ஜெயிக்கல, உங்களுக்கு ரிசல்ட் வரலையே ஒழிய they have done extraordinarily well. That is it. சூப்பர். ஸோ இப்போ இந்த மேட்ச்சுக்கு போகலாம். அப்படியே சென்ட் லூசியா ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருந்திருக்கு இந்த வேர்ல்ட் கப்ல. இங்கிலாந்து சொல்லுங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா I won't say very high scoring venue, or I won't say it is going to be a low scoring venue. 170 average first அந்த innings score. நாத்தியப்பன் பாத்திர கடை பேட்டா கடை அது 99 109க்கு இது ஹை ஸ்கோரிங் தானே போயிடா. அதுக்கப்புறம் ஆவரேஜ் செகண்ட் ஸ்கோர் 151, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் போது 160. வெஸ்ட் இண்டீஸ்ல உங்களுக்கு 160 மீன் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா தட் இஸ் நாட் பேட். நீங்க சொல்ற மாதிரி அதான் சொன்னேன், சிபிஎல்ல வந்து 10 மேட்ச்ல வந்து ஆளுக்கு 5 ஜெயிச்சிருக்காங்க டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஹையஸ்ட் சேசஸ் ஒன்லி 175, ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 201, ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 176. பேஸ் பவுலர்ஸ் எக்கானமி 8.3, ஸ்பின்னர்ஸ் 7.23. அது இப்போ வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இங்கதான் ஆடினாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து 218 for 5, ஆப்கானிஸ்தான் 114. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள், இந்த 160 170 தான் மீன் ஸ்கோரு. அப்புறம் என்ன, வெஸ்ட் இண்டீஸ் 210 அடிச்சாங்க இன்னையா பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் பவர் பிளேல 92 for 1. ஓகே, அந்த 92 for 1ல பாத்தீங்கன்னா 1 ஓவர் ஃப்ரம் அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் வென் ஃபார் 36 runs. ஓகே, 92 for 1ல இருந்து how much did they get for the next 14 overs is only 128. 92 for 1 6 ஓவர் நீங்க எங்க போயிருக்கணும். அதனால இது வந்து ரொம்ப பாட்டா பிச் எல்லாம் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட எக்கானமி நான் சொல்லிட்டேன். வெஸ்ட் இண்டீஸோட ஸ்பின்னர்ஸ் 8 overs 1 made in 49 runs 4 wickets. And obviously Afghanistan spinners with Rashid Khan and Noor Ahmed ended up with 9 overs 80 runs without picking up a wicket. So இதுதான் டிஃபரன்ஸ் that made it look like a massive high scoring venue. Massive high scoring வென்யூலாம் இது கிடையாது. நீங்க திருப்பி ஸோ 160 மீன் ஸ்கோர்னா 175 is what you need to target, which gives you a good chance of winning. பவர் பிளேல செட்டிங் ஃபேஸ் 45 for 1. இன்னொன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு, இப்ப வெஸ்ட் இண்டீஸ் பவர் பிளேல 92 for 1, ஆப்கானிஸ்தான் பவர் பிளேல 45 for 1. எக்ஸாக்ட்லி நம்ம சொல்றது 10 ஓவர் நம்ம சொன்னது என்ன, இந்த மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் விடும், அவசரப்படக்கூடாது. 10 ஓவர்ல நீங்க 28 for 1 ஆடிட்டு 73 for 2 இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். வெஸ்ட் இண்டீஸ் 10 ஓவர்ல 113 for 2, ஆப்கானிஸ்தான் 66 for 5. அதாவது 21 for 4 இந்த ஃபேஸ். வெஸ்ட் இண்டீஸ்ல எப்பவுமே மிடில் ஓவர்ஸ்ல ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் ஃபேஸ்ல 11 to 15ல ஒரு 45 டேக்ஸ் டு 118. கடைசி 5 ஓவர்ல நீங்க 52 அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு யூ கேன் கெட் டு 175. 175 is definitely going to be an imposing score. இப்ப பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா இப்ப லியம் லிவிங்ஸ்டோன் இன்ஜூர்டு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துட்டு will not be fit immediately இன்ஜூர்டு ஆனா அப்படின்னு வந்துருவாருன்னு சொல்றாங்க பீடா. நிகில் தான் பட் வந்துருவாரு ரஷ் பண்ணின்னு சொல்றாங்க. இப்படின்னு சொல்றாங்க அப்படியும் சொல்றாங்க. அதாவது it is going to be only one change they will obviously try and see is it's between Jackson Liam Livingston. ஓகே, இப்ப லியம் லிவிங்ஸ்டன் ஆடலன்னா ஜாக்ஸ் will take the third number 3 spot. அவர் ஆடினார்னா பேர்ஸ்டோவை முன்னாடி தள்ளிட்டு லியம் லிவிங்ஸ்டன் is going to play number 6. ஸோ சாம் கரனுக்கு பதிலா அப்ப கூட ஜாக்ஸ் வந்துருவாருன்னு சொல்றாங்க பீடா. என்ன சாம் கரன் நான் ஆடவே மாட்டேன், தப்பான காம்பினேஷன் ஆடுறாங்க. டாப்லி ஆதில் ரஷீது, ஆர்ச்சரு, ஜோர்டானு, மோயின் அலி, அது லிவிங்ஸ்டன் உள்ள வந்தா லிவிங்ஸ்டன் ஜாக்ஸுங்கும் போது உனக்கு சாம் கரன் தேவையே இல்லை. அவர் பேட்டிங்கே அவ்வளவு டிஸ்ட்ரக்டிவும் கிடையாது, போலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போடுறாரு. இப்போ 125 வந்துட்டாரு. ஐ டோன்ட் சி வாட் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் இட் இஸ் கோயிங் டு ஹேவ். I would always want to have Jacks. என்னோட இது பாத்தீங்கன்னா நீங்க இப்போ எப்படி பிளேயிங்ல அவங்க ஆடுவேன்னா, கன்சிடரிங் லியம் லிவிங்ஸ்டன் இஸ் பேக்ட், இஸ் கோயிங் டு பி ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர், ஜாக்ஸ், பேர்ஸ்டோ, ப்ரூக்,
நம்பர் 6 வந்துட்டு லியம் லிவிங்ஸ்டன், மொயின் அலி, ஜோர்டான், ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் அண்ட் ரீஸ் டாப்லி. இப்படிதான் நான் போவேன் இதுதான் ஒழிய விளையாட போறாங்க பாருங்க. இப்ப நீங்க சொன்ன பிள்ளைங்களை தான் விளையாட போறாங்க. இததான் ஆடணும். ஏன்னா நான் எப்படி கேட்கிறேன்னா, சாம் கரன் கமிங் அட் தட் பேட்டிங் ஆர்டர், வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் கேன் ஹி கிரியேட்? ஜோர்டான் கேன் ஆல்சோ பேட். ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓவர் சாம் கரன் போட போறாரு. இதை நீங்க பாத்தீங்கன்னா கெட்ட பேக்கேஜ் உங்களுக்கு அந்த அவர் போடுற 2 ஓவர் ஜாக்ஸால போட முடியும். லிவிங்ஸ்டன் உள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்கு அந்த அந்த சாம் கரனோட 2 ஓவர் தேவையப்படாது. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த ப்ரூட்டல் ஹிட்டிங் ஆஃப் ஜாக்ஸ். அதனால திஸ் இஸ் கோயிங் டு பி மை பிளேயிங் 11. சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவாங்க. சோ த பிளேயிங் 11 இஸ் கோயிங் டு பி குவிண்டன் டி காக், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், ஐடன் மாக்ரம், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், மார்க்கோ யான்சன், மஹராஜ், ரபாதா, நார்கியே அண்ட் ஒட்டினில் பாட்மேன். அதுதான் வந்துட்டு அவங்களோட பிளேயிங் 11 இருக்கும். ஸோ வந்துட்டு ஷாம்சி வில் மேக் வே ஃபார் ஒட்டினில் பாட்மேன் ஷூர்லி. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ இங்க 10 ஓவர் 73 ஃபார் 2 சேஃப்டி அப்படின்னா சால்ட்டி எக்ஸ்ப்ளோசிவ், பட்லர் டியூ வெரி வெரி பிக் டைம், ஜாக்ஸும் டியூ. அதுக்கப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா டீகாக்கு வெல்கம் பேக் டு ஃபார்ம், ரீசா ஹெண்ட்ரிக்ஸுக்கு பேட்ல படுற மாதிரி தெரியல, ஐடன் மார்க்ரம் ஸ்லோலி கமிங் டு ஃபார்ம்ன்றதுனால பெருசா நான் வந்து இது ஏன்னா பட்லரும் இந்த டோர்னமெண்ட்ல பெருசா அடிக்கல, சால்ட்டும் பெருசா அடிக்கல, ஜாக்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அவரும் பெருசா அடிக்கல. அப்படிங்கும் போது இவங்க இப்பதான் ஃபார்முக்கு வராங்கன்றதுனால ஐ கேனாட் கிவ் எட்ஜ் டு சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இட் ரிமைன்ஸ் த சேம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12ல இருந்து 20 பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்ற பிளேயிங் 11 படி பேர்ஸ்டோ, ப்ரூக், லியம் லிவிங்ஸ்டன், மொயின் அலி, ஜோர்டான் கேன் பேட், ஆர்ச்சர் கேன் பேட், ரஷீத் கேன் பேட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசன் இஸ் கோயிங் டு பி வெரி டேஞ்சரஸ், மில்லர் இஸ் ஆல்சோ இன் ஃபார்ம், ஸ்டப்ஸ் எல்லா மேட்சும் ஆடுறாரு, யான்சன் கேன் சப்போர்ட், மஹராஜ் ஆல்சோ கேன் சப்போர்ட். அப்படிங்கும் போது இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் விச் டீம் ஹஸ் காட் தி ஸ்ட்ரென்த் டு ராட்டில் த அதர் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெஃபினட்டா பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி வரலன்னா கூட இஸ் போலிங் வெல். டாப்லி வந்து அன்பார்ச்சுனேட்லி எதுவும் விக்கெட் எதுவும் எடுக்கல. ஜோர்டான் இஸ் நாட் சம்மன் ஹூ சூட்டட் டு போல் இன் பவர் பிளே. இப்போ இங்க நீங்க சாம் கரன் ஆடினாலும் அவர் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பார் பவர் பிளேல, நாட் ஷூர் அட் ஆல். வி ஹவ் சீன் ஹிம் ஆஃப் லேட் ஹவ் வி சி நோ மேட்டர் வாட். இப்போ வித் பாட்மேன் கமிங் பேக் இன், பாட்மேன், நார்கியே, ரபாதா வேற லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு, விஷி கண்டினியூஸ் ஃபார்ம். Answer is definitely a genuine power play bowler even though he is not being amongst wicketsன்றதுனால இந்த பேஸ் bowling edge இவங்களுக்கு இருக்கு. They are also going with 5 out of 5. England is coming back with a lot of pressure created by Australia. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து மழை அது இது ஆர்ட்ட கையில பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா 5 out of 5 ஒரு மொமெண்டம்ல இருக்காங்கன்றதுனால சவுத் ஆப்பிரிக்கா will go with the edge of 51-49. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லெண்டர் எட்ஜ். இதை நான் பாசத்தாலெல்லாம் கொடுக்கல. ஐ ஹவ் டோல்ட் யூ தட் வாட் எக்ஸாக்ட்லி த கண்டிஷன்ஸ் இஸ் பிகாஸ் இங்கிலாந்து வந்து ஒரு கடோத்கஜன் டீம் பட் தேவ் நாட் ரியலி ஷோன் வாட் தேர் ஆல் அபவுட் அப்படின்றதுனால அவங்க 51-49 எட்ஜ் ஒரு ஸ்லைட் எட்ஜ் சவுத் ஆப்பிரிக்காக்கு இருக்குன்றேன். இதை ஒத்துக்கிறீங்களா? வீடா எல்லா நாளும் யூஎஸ்ஏ, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா எல்லாம் ஆட முடியாது நியூயார்க் அந்த பிச்சில், கொஞ்சம் கம்முன்னு இருங்க நீங்க இங்கிலாந்துன்றீங்களா? இல்ல ஒரு கண்டிஷனோட ஒத்துக்கிறேன். ஒட்டினில் பாட்மேன் ஆடிட்டாரு அப்படின்னா நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா ஒட்டினில் பாட்மேன் ஆடுவாரு. ஷாம்சி அவுட் இப்ப சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஜஸ்ட் ஒரு டேஷ் இலையில ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன அதுதான் சொல்றேன். இப்ப இங்கிலாந்து வந்து இந்த பழைய சந்திரமுகியா நின்னு இருந்தாங்கன்னா அவங்க சந்திரமுகியா நிக்கல. 122 அடிச்சாங்க. நமீபியாவும் ஒரு 81 ரன் அடிச்சுட்டாங்க. ஸ்காட்லாந்து 10 ஓவர்ல 90 அடிச்சாங்க இங்கிலாந்தோட. அந்த மேட்ச் கூட கான் ஈதர் வே அரௌண்ட். ஒரு 180 190 ஸ்காட்லாந்து அடிச்சிருந்தா எப்படி வேணாலும் உங்களுக்கு போயிருக்கும். ஒமானோட தான் வந்துட்டு அவங்க கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க. ஆஸ்திரேலியாவோட கன்வின்சிங்கா தோத்தாங்க. அப்படிங்கும்போது you have to always consider the current form. திருப்பியும் சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா has got 5 ugly wins. Okay, let me be very honest with a team which is completely in my heart. 5 ugly, terrible, unconvincing wins. ஆனா நீங்க 5 ஜெயிச்சுட்டு போறீங்கன்னா you are smelling victory all the time. இது வரைக்கும் நீங்க தோக்கல அப்படிங்கும் போது
கூஃப் அப்லாம் பண்ணாங்க பிளேயிங் லெவல்ல, பட் ஸ்டில் ஐ ஃபீல் தே வில் ஹேவ் எட்ஜ் அரவுண்ட் அப்படின்னு நீங்களும் அதே தான் சொல்லியிருக்கீங்க. பட் ஒன் கண்டிஷன், அந்த கண்டிஷன் கண்டிப்பா நடக்கும். ஃபேண்டசின்னு பாத்தீங்கன்னா பட்லர் டியூ எனக்கு என்னமோ ஒரு பெருசா படும்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதில் ரஷீதை விடாதீங்க, ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. டிகாக் இஸ் பேக் டு ஃபார்ம், அவரை எடுப்பேன். ஹாரி ப்ரூக் என்னமோ எனக்கு தோணுது அவருக்கும் பெருசா படும்னு. மோயின் அலி டபுள் டியூட்டி, அவரை எடுங்க. அண்ட் கேஷவ் மகாராஜ் ஹஸ் பீன் bowling எக்ஸ்ட்ரீம்லி வெல், கேஷவ் மகாராஜை எடுங்க. ஸோ என்னோட 6 பிக்ஸ் பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், கேஷவ் மகாராஜ், ஆதில் ரஷீத், குவிண்டன் டிகாக், ஹாரி ப்ரூக் அண்ட் மோயின் அலி. நீங்க வந்து ஒட்டினில் பாட்மேனோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஒட்டினில் பாட்மேன் ஃபர்ஸ்ட் பிக்கு. நீங்க சொன்ன மாதிரி மார்க்கோ யான்சன் நான் விட மாட்டேன். போன மேட்ச் விக்கெட் எடுக்காட்டியும் நியூ பால்ல போடுவாரு. நம்பர் 7 வர்றாரு. கண்டிப்பா மார்க்கோ யான்சன் இல்லாம போக முடியாது. குவிண்டன் டிகாக் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ குவிண்டன் டிகாக் நம்பர் 3. ஸோ இதுதான் ஒட்டினில் பாட்மேன், மார்க்கோ யான்சன், குவிண்டன் டிகாக் இந்த சைடு. அந்த சைடு வந்து ஜானி பேர்ஸ்டோ கொஞ்சம் ரன் எடுத்துட்டாரு. ஸோ விட முடியாது. நம்பர் 3 பாடினார்னா எஸ்பெஷலி இல்லை வில் ஜாக்ஸையும் விட முடியாது. அவர் வந்து பயங்கர டேஞ்சரஸ். நீங்களே சொல்லியிருக்கீங்க எவ்வளவோ. ஈஸியா செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. ஸோ அது ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் விட முடியாது. இதெல்லாம் என்னோட பிக் ஸ்பீடாக பேர்ஸ்டோ, வில் ஜாக்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்கோ யான்சன், ஒட்டினில் பாட்மேன், குவிண்டன் டிகாக். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேண்டசி பிக்கு. பிளேயிங் 11 ஸ்ட்ராட்டஜி எட்ஜி எல்லாம் கொடுத்தாச்சு, ஃபேண்டசி பிக் பண்ணியாச்சு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். இப்போ இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்க போகுது. தட் இஸ் கோயிங் டு பி தி crucial thing for South Africa because they goofed up with a net run rate in a very very bad manner. ஒருவேளை இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அடி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா, இவங்க இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்கன்னா காம்படிஷன் ஓவர். இங்கிலாந்து வில் பி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். 1 தோத்துட்டு வருவாங்க, 2 தோத்தா அவுட். வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவும் சீல் ஆயிடும். அந்த நெட் ரன் ரேட்லாம் எந்த பிரச்சனையும் வராது. But you cannot expect what result is going to produce அப்படின்னா, because England also know ஒரு மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் 2 இழுக்கணும்னா அவங்களுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்றதுனால ஐடியலி சவுத் ஆப்பிரிக்கா வாண்டட் இங்கிலாந்து டு லூஸ் டு வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் தென் தே பீட் தெம். இந்த கூஃப் அப் வந்து அவங்க மறைக்கலாம். பட் தட் இஸ் நாட் இன் தேர் கண்ட்ரோல். தே ஹேவ் டு பிளே த ரைட் பிளேயிங் 11. தே ஹேவ் டு மேக் ஷூர் தட் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ப்ராப்பர். அதனால ஹோப்ஃபுல்லி சவுத் ஆப்பிரிக்கா வில் கண்டினியூ த வின்னிங் மொமெண்டம். ஏன்னா இந்த மேட்ச் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா, டேக் இன் டு த கேஸ் வெஸ்ட் இண்டீஸ் பீட் இங்கிலாந்து, ஓகே, அண்ட் இங்கிலாந்து பீட் சவுத் ஆப்பிரிக்கா. அப்ப உங்களுக்கு என்ன திருப்பி ஆகும்? இவங்க வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கணும். இவங்க வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்கணும். வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரெடி பீட்டன் இங்கிலாந்து அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல சொல்றேன். வெஸ்ட் இண்டீஸ் பிளே யூஎஸ்ஏ. அவங்களுக்கு அப்ப தெரிஞ்சிரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு யூஎஸ்ஏ இருக்கும், அதையும் ஜெயிச்சிருவாங்க அவங்க. அப்ப இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் உள்ள போயிருவாங்க. அதுதான் ப்ராப்ளமே. ஸோ த பெட்டர் ஆப்ஷன் ஃபார் தெம் இஸ் டு see England lose to West Indies. They beat them and push them out of the competition for their net run rate group up, because there does not be another heartbreak of this net run rate coming in. Hopefully, let us see what happens in the first match between England and West Indies, where it's going to be very, very interesting. Let us see what South Africa can do, whether they can just iron out their flaws and win a match convincingly finally after 5 ugly wins. Until we come back and entertain you for yet another episode of T20 World Cup preview or review. Thanks a lot and bye-bye.